உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மக்களவை தேர்தலையொட்டி 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெறும் பாண்டி பஜார் சாலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. புதுச்சேரியை எப்படி பின்னோக்கி கொண்டு செல்வது என்ற நோக்கிலேயே பாஜக செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தான் அவர்களது ஒரே கொள்கை என்றும் பிரச்சார கூட்டத்தில் குற்றச்சாட்டு. புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் பாடுபட்டா புதுச்சேரியை மாநிலத்தை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது. இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. புதுச்சேரியில் அதிமுக கூட்டணி பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை, சிம்பிளி வேஸ்ட் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக கூட்டணியை பற்றி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சிம்பிளி வேஸ்ட். பாஜக வேட்பாளரின் நன்மைக்காக தான் புதுச்சேரியில் அதிமுக போட்டியிடுவதாகவும் கருத்து. தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது மாநில தேவைகளை புறக்கணிக்கின்றன. தேசிய கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்பதாலேயே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக திருவள்ளூர் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன, ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்னைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கிறது ஒழிய மாநிலத்தில் அல்ல. தமது அரசின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் அதிமுகவையும் என்னையும் திட்டி மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சியில் நாமக்கல் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக இபிஎஸ் பேச்சு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் சில அரசியல் கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் நடைபெற்ற விரும்பத்தகாத நிகழ்வு என ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் பதில். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது கோயம்புத்தூரில் மின் கட்டணத்தை குறைக்க போராடிய விவசாயிகளை குருவியைப் போல் திமுக அரசு சுட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஊழல்வாதிகளை காப்பாற்றும் நோக்கிலேயே எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி செயல்படுவதாக ஜே.பி. நட்டா பேச்சு. வாரிசுகளை ஆட்சிக்கு கொண்டுவர வேண்டும் என்பதே அவர்களது கொள்கை என்று அரியலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் விமர்சனம். மக்களவை தேர்தலை ஒட்டி 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நாமக்கல், நாகப்பட்டினம், தென்காசி உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். பிரதமர் மோடி இலவசமாக கொடுக்கும் திட்டங்களை கூட தமிழகத்தில் உள்ள கும்பல் சுரண்டுவதாக அண்ணாமலை விமர்சனம். ஏழை மக்களை ஏழைகளாகவே வைத்திருப்பதுதான் அவர்களின் ஒரே நோக்கம் என்றும் திருப்பூர் வடுகபாளையத்தில் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம். எலெக்ஷனுக்கு வா, பணத்தை கொடு, 5 வருஷம் கழிச்சு வா, திரும்ப பணத்தை கொடு, ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஏழையா வச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூட லஞ்சம் கேட்கப்படுவதாக அண்ணாமலையிடம் பெண்கள் குற்றச்சாட்டு. தாம் வெற்றி பெற்றால் இப்பிரச்சனையை தீர்ப்பதாக வாக்குறுதி. லஞ்சம் தான் இங்க வந்து மெயினா இருக்கு. என்ஓசி, வீட்டு மனைக்கு வந்து லஞ்சம், பட்டா வாங்குறதுக்கு லஞ்சம், தண்ணி பைப்புக்கு லஞ்சம். முதல்ல இந்த பிரசிடென்ட் வந்து நேர்மையான ஆளா போடணும். ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெயிச்சு வந்தா பிரசிடென்ட் நேர்மையா இருந்தா தான் எல்லாரும் நேர்மையா இருக்கு. நாடு தழுவிய திராவிடத்தை அழிப்பேன் என்பது அசட்டுத்தனம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட கமல் பேச்சு. திராவிட மாடல் நாடு பின்பற்ற வேண்டிய மாடல். அதுல ஒண்ணும் ஜாதி வேற்றுமை கிடையாது, எல்லாருக்குமானது இந்த திராவிட மாடல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். சென்னையில் இருந்து நெல்லைக்கு ரயிலில் எடுத்துச் செல்ல முயன்ற 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சென்னையில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் ஹோட்டலில் பறக்கும் படையினர் சோதனை. தேர்தல் செலவுக்காக ஹோட்டலில் இருந்து பணம் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஆய்வு.
தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைப்பு. பணம் குறித்த முழு விவரங்களும் தெரிவிக்கப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருச்சியில் நடிகை மஞ்சு வாரியரின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. அதிகாரிகள் ஒருபுறம் சோதனையிட்ட போது மஞ்சு வாரியருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரசிகர்கள். சந்திரபாபு நாயுடு குறித்து தரக்குறைவாக விமர்சித்ததாக ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். 48 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க கேடு. வரும் அக்டோபரில் வெளியாகிறது ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படம். டிஜே ஞானவேல் இயக்கும் படத்தின் புதிய போஸ்டரையும் வெளியிட்டது படக்குழு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்